நன்மை என்பது அல்லாஹ்வின் மீதும் மறுமையின் மீதும் வானவர்களின் மீதும் வேதங்களின் மீதும் நபிமார்களின் மீதும், அதாவது செய்தி அறிவிக்கக்கூடிய அந்த மனிதர்களின் மீதும் நம்பிக்கை கொள்ளுதலாகும். அதான் நன்மைகள். அப்போ முதலில் உங்களுக்கு செய்தி, அல்லாஹ்னு சொல்லும்போது செய்தி, அதை நோக்கி உங்களை வழிகாட்டுவதற்காக அவர்கள் இருக்கிறார்கள். நம்பிக்கை கொண்டவர்கள்ல அல்லாஹ்வின் மீதும் மறுமையின் மீதும் நம்பிக்கை கொண்டவர்கள், இதுதான் உயர்வு. இந்த நிலைக்கு வர்றதுக்காகத்தான் உங்களுக்கு வழிகாட்டக்கூடியவர்கள், செய்தி அறிவிக்கக்கூடியவர்கள், தீர்க்கதரிசிகள், மனிதர்கள், உங்களுக்கு செய்தி அறிவிக்கக்கூடிய மனிதர்கள், அவர்கள் உங்களுக்கு வேதத்தை அறிமுகப்படுத்துகிறார்கள். முதல்ல அந்த மனிதர்களை நீங்கள் தான் அடையாளம் காண வேண்டும். அந்த மனிதர்கள் உங்களுக்கு வேதத்தை, அப்புறம் வானவர்களை, அப்புறம் அல்லாஹ்வின் மீதும் மறுமையின் மீதும் உள்ள நம்பிக்கை, ஒவ்வொரு நம்பிக்கையாக அவங்க கொடுப்பாங்க. முதல் வேதத்தின் மீது நம்பிக்கை, அப்புறம் வானவர்கள் மீது நம்பிக்கை, பின்னர் அல்லாஹ்வின் மீதும் மறுமையின் மீதும் உங்களுக்கு அந்த செய்தி, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த செய்தியின் மீதும் அதற்கு பலன் உண்டு என்பதன் மீது உங்களை படிப்படியாக உறுதிப்படுத்துவாங்க. அப்போ நம்பிக்கை அதை நோக்கி தான். இறுதியாக உங்களுக்கு அறிவிக்கப்படக்கூடிய செய்தியின் மீது நீங்கள் எந்த அளவுக்கு உறுதியாக இருக்கிறீர்கள் என்பதை நோக்கி உங்களை அவர்கள் படிப்படியாக வழிகாட்டுகிறார்கள். ஒரு காலம் அவனை பார்க்க இயலாது, அப்போ நீங்கள் நம்பிக்கை கொள்ளணும் அப்படின்னு உங்கள் செய்தியின் மீது நீங்கள் நம்பிக்கை கொள்றீங்க. அது உறுதியாக தரக்கூடிய தெளிவின் மீது நம்பிக்கை கொள்றீங்க. உங்கள் வாழ்க்கைக்கு அது உயிரிழக்கக்கூடியதன் காரணமாக நம்பிக்கை கொள்றீங்க. இப்போதான் உறுதியாக, இல்லைன்னா சந்தேகத்தில் தான் இருப்பீங்க. அவனை தவிர இல்லை, அதான் ஒன்று. வேதங்கள் இருக்கு, வானவர்கள் இருக்கிறாங்க, நபிமார்கள் அதாவது மனிதர்கள் பலரும் இருக்கிறாங்க. ஆனா ஒன்றுக்கு வரணும். நீங்க செய்தியை பிடிச்சிட்டீங்கன்னா இதெல்லாம் நீங்க இந்த பலெல்லாம் நீங்க ஒன்றுக்கு வந்துடுவீங்க. அந்த ஒன்றுக்கு வராத வரைக்கும் நீங்கள் சந்தேகங்களே இருப்பீர்கள். தெளிவாக உணர்வீங்க. ஒரு செய்தி அறிவிக்கப்படும் போது தெளிவாக என்ன சொல்லப்படுதுன்னு அறிவிங்க, இல்லைன்னா கேட்டு தெளிவடைவீங்க. ஏன் அப்படி சொல்லப்பட்டிருக்கு, எதுக்காக சொல்லப்பட்டிருக்கு, அந்த தெளிவுக்கு தான் நீங்க வருவீங்க. தெளிவு தான் தேடுவீங்க. அந்த தெளிவு கிடைக்கும் போது ஒன்றுக்கு வந்துடுவீங்க. அவனை தவிர இல்லைன்ற செய்தியின் மீது வந்துடுவீங்க. அல்லாஹ்வும் மறுமையும் இரண்டு ஒன்று. ஒன்றிடம் நீங்கள் வரும்போது மட்டும்தான் சந்தேகங்களுக்கு நீங்கும். அது வரைக்கும் சந்தேகம் இருக்கும். ஒன்றுன்னு நீங்க அறிகிறதான் அல்லாஹ். அதாவது சந்தேகம் இல்லாமல் நீங்கள் இருப்பதுதான் அல்லாஹ். சந்தேகத்தோடு நீங்கள் இருக்கும் பொழுது அது அல்லாஹ் அல்ல, அந்த நிலை அல்ல. ஒன்றுக்கு வந்து விடுவீர்கள், அந்த ஒன்றுன்னு வந்துடுங்க. ஒன்றுல எந்த சந்தேகம் இல்லை, தெளிவோட இருக்கீங்கன்னா. எப்போ சந்தேகம் தீரும்னா அல்லாஹ் அவனை தவிர இல்லை, உங்களுக்கு அறிவிக்கப்பட்ட அந்த செய்தியை தவிர இல்லைன்னு நீங்க வரும்போது இப்போதான் சந்தேகம் நீங்கும். அது வரைக்கும் சந்தேகம் இருக்கும். நல்லா இருந்துச்சுன்னா ஒன்றுக்கு மேல் ஒன்று ஒளி தரும், அதுதான் சரியா இருக்குன்னு அர்த்தம். உங்களுக்கு ஒரு விளங்கி இருக்கு இல்லையா, இன்னொரு செய்தி வரும்போது நீங்க விளங்கி கொண்ட விஷயத்திற்கு இன்னும் ஒளி தரக்கூடியதாக, இன்னும் தெளிவு தரக்கூடியதாக இன்னொரு செய்தி வரும். இதுக்கு அதுக்கு முற்றிலும் வித்தியாசமா இருக்கு, வேற மாதிரி இருக்கு. அப்படி இல்லை, வேதம் அப்படி, வேதத்திலிருந்து உங்க உண்மையிலேருந்து வரக்கூடிய செய்தி அப்படி வராது. உண்மை ஒன்று தான். விளக்கங்கள் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும், உங்களுக்கு உங்களை விரிவாக்கம் கொடுத்துக்கிட்டே இருக்கும். இது ஒரு விளக்கம், அது ஒரு விளக்கம், அப்படிலாம் இல்லை. உங்களுக்கு கிடைத்த விளக்கத்தின் மீது இன்னும் ஒளிவாய்ச்சும், அது ஒளி தரும், தெளிவு தரும்னு அர்த்தம். அவர்தான் மனசு அமைதிக்கு மேல் அமைதி உங்களுக்கு ஏற்படும். சந்தேகத்திலிருந்து உங்களுக்கு அமைதி ஏற்படாது. ஏன்னா நீங்க இதுவும் சரிதான் தெரியுது, அதுவும் சரிதான் தெரியுது, அதுவும் சரிதான் தெரியுது, நீங்க தெளிவா இல்லை, ஒன்றின் மீது இல்லைன்னு அர்த்தம். ஆனா நீங்க தெளிவாக நினைச்சிட்டு இருக்கீங்க.